ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். இப்ப நாம நாடுகள், மதம், வரலாறு, அரசியல்னு நிறைய பின்னி பிணைந்து பல்வேறு செய்திகளை நம்ம உரையாடலாம், நேர்காணல் நிகழ்த்திட்டோம். இதுல ஒரு செய்தி, சீனாவில் இஸ்லாத்திற்கு தடை, அல்லது சீனாவில் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் ரம்ஜானுக்கே தடை, நோன்பு வைக்கவே தடைங்கிற செய்தி நீங்களே சொல்லியிருக்கீங்க நம்ம நேர்காணல். அந்த ஒரு சின்ன பிட்டை மட்டும் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. சீனால இஸ்லாத்துக்கு தடையா? பிஜே சொல்றாரு, உய்கோ மாகாணத்துல நோம்புக்கே தடை விதிச்சிருவாங்கிறாங்க. அப்ப இந்தியா மாதிரி ஒரு நாடு கிடையாது போல முஸ்லீம்களுக்கு. மற்ற நாட்டுல ஃபுல்லா முஸ்லீம்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா இந்தியா எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு வகையில உண்மையும் தான், அதை நம்ம மறுக்கல. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சீனாவுல ஏன் முஸ்லீம்களுக்கு தடை இருக்கு? மதத்தை பின்பற்றுவதில் அந்த வழிபாட்டு முறைகளுக்கான தடை எதுவும் இருக்கா? ரம்ஜான் கொண்டாடுவதுக்கே தடைங்கிறாங்க, நோன்பு வைக்கிறதுக்கே தடைங்கிற மாதிரிலாம் நீங்க சொன்னீங்க. ஏன் சீனால அப்படி விஷயம் இருக்கு? சீனாவை பொறுத்த வரைக்கும் 140 கோடிக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க. பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு. அங்கே முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறுமனே 2.5 கோடி தான். சின்ன நம்பர்லாம் இருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய அளவு மொத்த சீனாவில் இருக்கிறது 2.5 கோடி பேர். அந்த 2.5 கோடி பேரில் ஒரு 1.25 கோடி பேர் உய்கூருங்கிற முஸ்லீம்கள். அது யாருன்னு ரெண்டாவது நான் சொல்கிறேன். உய்கூர் தனி முஸ்லீம்ஸ். ஆமாம், உய்கூர்ன்ற ஒரு இனத்தவர் இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம் அது ஒரு தனி இனம். தனி இனம் மட்டும் இல்லை, அவங்க ஒரு தனி நாடு. அவங்க துருக்கி இனத்தை சேர்ந்தவங்க. ஓகே, அதை இவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. சீனா கைப்பற்றி கொண்டு, முந்தி சீன பேரரசு இருந்துச்சுல, அப்போ அது கைப்பற்றிக்கிட்டாங்க. பிறகு கம்யூனிஸ்ட் அரசு வந்த பிறகு மாசே துங்க ஆட்சியில் அதை சீனாவோட அஃபீஷியலாக இணைச்சாங்க. இணைச்சதுனால நம்மளை அடக்குமுறை செய்கிறாங்கன்னு சுதந்திர போராட்ட உணர்வு இருக்கும்ல, அதன் அடிப்படையில் அவங்க சீனா அரசாங்கத்தை எதிர்த்து சில வேலைகள்லாம் செஞ்சாங்க ஆரம்பத்தில். அந்த முஸ்லீம்களுக்கு பேர் உய்கூர் முஸ்லீம்கள்பாங்க. அது உய்கூர் எப்படிங்க ரெண்டாவது வர்றான். மீதி உள்ள முஸ்லீம்கள் 1.25 கோடி பேர். 2.5 கோடி பேரில் 1.25 கோடி பேர் யாருன்னு கேட்டால் சீனாவை சேர்ந்தவர்களாக இருக்கிற முஸ்லீம்கள். அவங்க தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மங்கோலிய இனமாக தான் இருக்குது. சீனாக்கார முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாத வித்தியாசம் தெரியாது. சீனாவுடைய இதில் முஸ்லீமாக இருக்கிறாருன்னா அதே மூஞ்சி தான் இருக்கும். முஸ்லீம் அல்லாத ஒரே இனம் தான், ஒரே இனமாக இருக்கும். ஆனால் அந்த உய்கூருங்க முஸ்லீம்கள் துருக்கி டைப்ல இருப்பாங்க. அவங்க மூஞ்சி ஷேப், இந்த மூஞ்சி வேறையா இருக்கும். சீனாக்காரனுக்கே அவரை பார்க்கும்போது வேற ஆளு தெரியும். அது எல்லா வகையிலும். அவங்களுடைய மொழியும் வேற. மொழியும் துருக்கி கிடையாது, சீன மொழி கிடையாது. இவங்க இந்த மற்ற முஸ்லீம்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் சீனாவில் 2% தான் முஸ்லீம்கள் கிட்ட வர்றாங்க, ஏறக்குறைய வர்றாங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு 3% இருக்கிறாங்க. பௌத்தர்கள் ஒரு 15% இருக்கிறாங்க. மீதி எல்லாம் மதமற்றவர்கள். அதாவது இந்த 25% தான் எல்லா மதமும் சேர்ந்து. 75% மதமற்றவர்கள். 75%, 70% நாத்திய நாடு தானே. நாத்திய நாடு தான். கடவுள் நம்புறது கிடையாது. அப்படியான பெரிய பெரிய புத்தர் சிலைகள் அங்க இருக்கலாம். 15% இருக்காங்க இல்லைங்க. 15 இருந்தா தான் அங்க இருக்கலாம்ல. இப்ப 15% இருக்கிற முஸ்லீம். புத்த மதமும் கடவுள் மறுப்பு மதம் தானே. அது கடவுள் மறுப்பு. புத்தரை கடவுளாக்கி மதம் மாதிரியே மாறிடுச்சு. புத்தர் பல்லுக்கெல்லாம் சிலை இருக்குதுல்ல, பல்லுக்கு சிலை. அது புத்தருக்கு எதிரானதுல. புத்தர் எதிரானதுதான். எதிரானதுன்னு பார்க்க மாட்டாங்கல்ல. இன்னைக்கு நடைமுறையில என்னங்கிறது தான் புத்தம். அவரை கடவுளாக்கி தான் கும்பிடுறாங்க. கடவுளாக்கி தான் கும்பிடுறாங்க. புத்தர் சிலையை வச்சு வழிபடுறாங்களே. ஆனா அவரே சிலை வணக்கம், இந்த யாகம், இந்த எல்லாத்தையும் எதிர்த்தவர் தான் அவரு. அன்பே சிவம்டாரு. அன்புதான் கடவுள், கடவுள்னு ஒண்ணு கிடையாதுன்றாரு. இவங்களுடைய இந்த மாயாவாதம் சொல்றாங்களே, அதுவே பௌத்தத்துல இருந்து தான் சங்கராச்சாரியார் எதிர்த்தாருலாம் சொல்றாங்க. ஆமா, அதனாலதானே விஷ்ணுவோட 10வது அவதாரம் இங்க RSS எல்லாம் புத்தரை அப்படி கொண்டாரு. இவரும் இந்து மதத்தின் ஒரு பாட்டு அப்படின்னு தன்மைப்படுத்துறாங்க. அதுபோக முஸ்லீம் என்ற காரணத்துக்காக வேண்டி மற்றவங்களுக்கு உள்ள உரிமையை சீனா பறிக்கிறது இல்லை. இவங்களுக்கு இந்த 1.5 கோடி பேருக்கு 1.25 கோடி முஸ்லீம் இருக்காங்கல்ல, சீனாவை சேர்ந்தவங்கள, அவங்க உரிமை யாரும் பறிக்கிறது, அதெல்லாம் பறிக்கிறது இல்லை. தொழுகலாம். பெரிய பெரிய உயர் பதவிகள்லாம் இருக்கிறாங்க. இல்ல, பள்ளிவாசல் இருக்காங்க. பள்ளிவாசல் இருக்குது. ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் சீனாவில் இருக்குது. அதுல இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த சீனாவில் பள்ளிவாசலுக்கு மாத்திரம் இல்லாம எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் அதுக்குன்னு தனி அடையாளம் கொண்ட கட்டடம் கட்டக்கூடாது. மினாரா கட்டுறது, இந்த டூம் கட்டுறதுலாம் இருக்கக்கூடாது. எல்லா பில்டிங் மாதிரி ஒரு பில்டிங்கா இருக்கணும். பள்ளிவாசல் அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும்னு சட்டை இப்ப போட்டிருக்காங்க. இப்ப போட்டு என்ன செய்யறாங்கன்னா, புத்த ஆலயத்துக்கு அப்படித்தான். அவை கிறிஸ்துவ ஆலயமா இருந்தாலும் சரி, சர்ச்சுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும்ல. கோவில்லாம் இருக்கா சீனால? கோயில் இல்லை, இந்துக்கள் இல்லை. அதாவது கிறிஸ்துவ ஆலயங்கள் இருக்கிறது, புத்த ஆலயங்கள் இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த 3க்கு என்ன சட்டம் போட்டிருக்காங்கன்னு கேட்டா, பார்த்தா பள்ளிவாசல் தெரியக்கூடாது. உள்ளுக்கு தான் பள்ளிவாசல் இருக்கணும். வெளியில பார்த்தா அது வீடு மாதிரி தான் இருக்கணும். அப்ப எல்லா கட்டடங்கள் சீன கட்டட அமைப்பில் தான் வழிபாட்டு தலங்கள் இருக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு
அதை வந்து செய்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த மதத்தை மாற்றுறதுக்கு அங்கே முடியாது. அதனால வளர்ச்சியே கிடையாது. இந்த ஒன்றரை முஸ்லீம்கள் வளர்றதா இருந்தால் அவங்களோட புள்ள குட்டிகள் வந்தால் தானே தவிர புள்ள குட்டியும் பெருக முடியாது. இப்போ ஒரு புத்திஸ்ட் வந்து முஸ்லீமா மாற முடியாது. ஒரு முஸ்லீமும் புத்திஸ்டா மாற முடியாது. அந்த ரெக்கார்டில் உள்ளபடி தான் அவங்க இருப்பாங்க. அவர் என்னவா இருந்தார், அவர் பிறக்கும்போது நாத்தினா பிறந்துட்டா சாகரி நாத்தினா தான் இருக்கணும். முஸ்லீம் ஆக முடியாது. அவர் ஒத்துக்கிறார். அரசாங்கம் வந்து மதம் மாற்றம் பண்றாங்க. முஸ்லீம் நாத்தினா மாறலாம்ல. முஸ்லீம் நாத்தினா பண்ணா ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அது மதம் இல்ல. மதம் இல்ல. முஸ்லீமா மாறுவதுங்கிறது யாரையும் மாற்றவும் முடியாது. இஸ்லாம் வந்து வளரவும் செய்யாதாங்க. அவங்க சந்ததிகள் மூலமா வளரலாம். ஆனா சந்ததிகளுக்கும் கண்ட்ரோல் இருக்குது. 2 பேருக்கு ஒரு புள்ள தான் பெறணும். அந்த கண்ட்ரோல் எல்லாருக்கும் உள்ள கண்ட்ரோல். பாப்புலேஷன் அதிகம். ஆமா, பாப்புலேஷன் அது இதுக்கான இப்பதான் 2 பேர்லான்னு இப்ப சட்டத்தை கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறாங்க. அந்த தளத்தினால எல்லாத்துக்கும் உரிய சட்டம் தான் அது. அதனால முஸ்லீம்கள் வந்து பிறப்பு அடிப்படையிலையும் உயர மாட்டார்கள். அதே மாதிரி மத மாற்றத்தின் மூலமா உயர மாட்டார்கள். எந்த மதமும் வளர மாட்டாது. அதே நேரத்தில் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில யாரா இருந்தாங்கன்னு உறுப்பினராக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்து மத அடையாளத்தை திறந்துருன்னு வச்சுக்கிறான். கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு முஸ்லீம் கம்யூனிஸ்ட் கட்சியில் மெம்பர் ஆகிட்டாருன்னு சொன்னா அவர் முஸ்லீம்ங்கிற ஒரு அடையாளத்தை திறந்துடணும், புத்தனுங்கிற அடையாளத்தை திறந்துடணும். அதுக்கு மட்டும் தான் கம்பல்சரியான சட்டம் இருக்குது. கம்யூனிஸ்ட் உறுப்பினராக இருந்தா. இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ஆக முடியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினர் இருந்தால் நிறைய சாதிக்கலாம், நிறைய அனுகூலங்கள் பெறலாம், அரசாங்கத்தை செல்வாக்கு பெறலாம், சம்பாதிக்கலாம். அதுக்காக வேண்டி அந்த கம்யூனிஸ்டில் போக ஆசைப்பட்டாங்கன்னா மதம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் அதில் போகணும். பள்ளியாசலுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, புத்தரை வணங்கக்கூடாது, அதெல்லாம் விட்டுட்டு தான் நீ வரணும்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்தினுடைய இந்தியாவில் கம்யூனிஸ்ட்கள் அப்படி எதுவுமே வைக்கல, அப்படி கேட்கல. அவங்க நாட்டில் அப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அது ஒரு விஷயமாச்சு. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்ங்கிற வகையில் ஒன்றும் பாதிப்புலாம் கிடையாது. ஆனால் அதாவது உய்குர்ன்ற யாருன்னு கேட்டால் 1750 சிங்கிற ஒரு வம்சம் இருந்தாங்க சீனாவில். அவங்க முதல்ல கைப்பற்றினாங்க. கைப்பற்றி சின்ஜியாங்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கிழக்கு துருக்கிஸ்தான் அதுக்கு பேர். துருக்கி இனத்தை சேர்ந்தவங்க. இந்த உய்குருங்கிறவங்க இருக்கிற அந்த பகுதி வந்து அதுக்கு வந்து பேர் வந்து கிழக்கு துருக்கிஸ்தான். அது ஒரு தனி நாடாக இருந்துச்சு. அதில் என்ன செஞ்சாங்கன்னா சீனாவை ஆண்ட சிங் வம்சத்துடைய மன்னராட்சி கம்யூனிஸ்ட் காலத்தில் இல்லை, மன்னராட்சி காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நிலப்பரப்பை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி துருக்கி ராஜ்யம்ங்கிறத எடுத்துட்டு ஷிங்ஜியான்னு பேர் வச்சு என்ன செஞ்சாங்க, அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கு பிறகு 2-3 தடவை சண்டையெல்லாம் நடந்து, ஒரு தடவை இவங்க ஜெயிப்பாங்க, ஒரு தடவை அவங்க ஜெயிப்பாங்க. இப்படி பல மாற்றங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து 1949 மாசோதிக்கு தலைமையில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெறுது. சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியாக வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் விடுதலை இராணுவம்னு ஒரு இராணுவத்தை வைக்கிறாங்க. அந்த இராணுவம் இல்லாமல் மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக சேர்ந்தவங்க அதில் இருப்பாங்க. மக்கள் விடுதலை இராணுவம்னு PLAன்றதுக்கு பேர். அந்த இராணுவம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஷிங்ஜியாங்குள்ள நுழைஞ்சி அதை கைப்பற்றுறதுக்கு வர்றாங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சியில் ஏற்கனவே வந்து இருந்தது, பிறகு தனியாக வந்தது, மறுபடியும் இதை சேர்த்துக்கொள்ளணும், சீனாவோட இணைத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு உள்ள இராணுவத்தை அனுப்புகிறாரு மாசேதுங்கு. அங்கே ஒரு பிரச்சனை வந்தவுடனே இப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாக அவங்களும் ஒரு வலிமையாக கொடுக்குறாங்க. இப்போ உள்ள ஒரு வலிமை அப்போ கம்யூனிஸ்ட் கிடையாது. இப்போ இந்த பலமான சீனா இருக்குல்ல, அப்படி கிடையாது. அவங்க ஒரு சாதாரண ஒரு படை, அவனும் படையாக இருக்கிறான். அதனால சரிக்கு சரியாக நின்று அவங்களும் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாசோதிங்கு தலைமையில் வந்து ஒரு உடன்பாடு என்ன செஞ்சுட்டு கேட்டால், சீனாவின் ஒரு பகுதியாக நீங்கள் இருந்துக்கிறங்க, உங்களுக்கு சுயாட்சி இருக்கிறது, இந்த மாநில சுயாட்சி மாதிரி உங்களுக்கு சுயாட்சி எல்லாத்தையும் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லி தான் அந்த சிங்ஜியான் உய்கூர் தன்னாட்சி பகுதின்னு சொல்லி இவங்க ஆக்கிரமிக்கும் மாதிரி தனி நாடா இருந்தது. தனி கிழக்கு துருக்கிஸ்தான், அதாவது துருக்கியுடைய கிழக்கு. அதப்போ எதுக்கு இவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க? அது உலகத்தில் அப்படித்தான் ஆக்கிரமிப்பாங்க. பக்கத்து நாடு எடுத்துக்கிறதுன்னு வழக்கம். அப்படி ஒன்னொன்னா ஆக்கிரமிச்சு தான் நாட்டை வளர்த்துக்கிட்டு போறாங்க. மாதேசிங்கே ஆதிக்கத்துக்கு எதிரானவர் தானே அவரே. சமத்துவம், சமூக நீதி, கம்யூனிசம் தானே அவரு. கம்யூனிசமே என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் கைப்பற்றுறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. கம்யூனிசம் இல்லாத பகுதியும் கம்யூனிசம் ஆக்கணும்ல அவங்க. இல்ல, தத்துவத்தை பரப்புறது வேற. ஆக்கிரமிப்புக்கும் ஆதிக்கத்துக்கும் எதிரான தத்துவம் தானே கம்யூனிசம். இல்லங்கிறது இது ஆதாரம். இது ஏன் இவருடைய நடைமுறை அப்படி இருக்கு. ஆனா கம்யூனிச தத்துவம் அப்படி கிடையாது. தத்துவம் இல்லாட்டா மாசேதுமே அது அந்த நாட்டு படம் எடுத்து போறாரு. அது ஒரு தனியா இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு மக்கள் விடுதலை இராணுவத்தை அனுப்புறாரு. அப்ப நம்ம விஸ்தீர்ணப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் அது வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிரான பகுதியா இருந்ததா? எதிரான அது தெரியல. ஆனா செஞ்சாங்க. மன்னர் பிடியில இருந்ததா அது? எது அந்த பகுதி? உய்கோ பகுதி இல்ல அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு துருக்கி இனத்தவர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய மொழி அது முஸ்லீம் நாடு தான். முஸ்லீம் நாடு, எல்லாரும் முஸ்லீம். அவங்க
துருக்கி இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க துருக்கி டைப்பில் இருப்பாங்க, இந்த இனத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இவங்க பண்ணிட்டாங்க. அது என்னத்துக்காக செய்கிறான்னு கேட்டால், இவங்க கைப்பற்றின உடனே பல கட்டங்களில் தனி நாடு கோரிக்கைக்கு என்ன செய்கிறாங்க, உள்ளுக்கு இருந்து போராடுறாங்க. நான் எங்கள் நாடு தனியாக இருந்தது நீங்கள் கைப்பற்றிக்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது சீன அரசுக்கு அந்த அந்த உய்குர் மக்களுக்கு மத்தியில் பல போராட்டங்கள், போர்கள்லாம் நடந்திருக்குது. பல உயிர் சேதங்கள் அதெல்லாம் அங்கே நிறைய நடந்திருக்குது. நடந்தாலும் அடக்கி வச்சுருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுபோக வந்து இவங்க துருக்கி மொழி தான் பேசுவாங்க. அவங்க இந்த சீன மொழி அவங்களுக்கு தாய்மொழி கிடையாது. அந்த மாதிரி உள்ளது. மொழியும் சீன மொழி கிடையாது, மொழியும் சீன மொழி, இனமும் சீன அந்த மரபு கிடையாது, தோற்றமும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முன்னே அப்போ ஒரு வேலை செய்கிறாங்க. 1949 சீன இராணுவம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அதை கைப்பற்ற போகிறாங்கல்ல, உடன்பாடு ஏற்படுதில்ல. இந்த உடன்பாடு ஏற்படும் போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து பீஜிங்க்கு வாங்க, தலைநகரத்துக்கு வாங்க, தலைவர்கள்லாம் நம்ம பேசி என்ன செய்வோம், ஒரு நல்ல ஒரு சுமூகமான முறையில் உங்களுடைய கண்ணியமும் பாதிக்காத வகையில் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவர்களை ஒரு விமானத்தில் ஏற்றி கொண்டு வர்றாங்க. எல்லா தலைவர்களும் அதில் கிளம்பிட்டாங்க. சரி, நடுவானில் விமானத்தை அடிச்சு தள்ளிட்டாங்க. தலைவர்கள் எந்த எந்த நாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க? சீனாவுக்கு, சீனாவுடைய தலைநகரத்துக்கு மாசத்துக்கு கூப்பிடுறாரு, வாங்கன்னு. என்ன கூப்பிடுறாரு, இந்த இதுல உய்குர் முஸ்லீம்களை எல்லாம் நமக்குள்ள பிரச்சனை வேணாம், ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டியிருக்கு, நீங்க எல்லாரும் வாங்கினவுடனே உய்குர்ல இருந்த தலைவர் இருப்பாங்கல்ல, அம்புட்டு தலைவர்கள் ஏன் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சீனாவுடைய அழைப்புல பெய்ஜிங்கிறாங்கல்ல அவங்க தலைநகரம். அப்ப இந்த பெய்ஜிங்க்கு போறதுக்காக விமானத்துல போகும் பொழுது நடுவானில் விமானம் வெடித்து சிதறி அவ்வளோ பேரும் காலி. யார் பண்ணதுங்கிறது வந்து இயற்கை பற்றி நம்ம சொல்கிறாங்க. உய்குர் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி இந்த தலைவர்களை காலி பண்ணிட்டா தான் இதை வந்து கைப்பற்ற முடியும், சொன்ன சொல்லு கட்டுப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சீனா தான் அதை செஞ்சது அப்படிங்கிற மக்களுடைய பேச்சு அப்படி தான் இருக்குது. ஆனால் சீனா என்ன செய்யுதுன்னா இயற்கை விபத்துன்னு சொல்லுகிறது. அவர் தலைவர்கள் இல்லாத ஒரு நிலை வரும்போது இவங்க சூழலுக்கெல்லாம் தலையாட்டிட்டாங்க. சீனா சூழலுக்கெல்லாம் தலையாட்டி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டு சீனாவோட நாங்கள் அங்கமாகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க என்பது வரலாறு. அப்போ வந்து அது ஒரு விஷயமாச்சு. தலைவர் இல்லாத நிலையில் அங்கேருந்த இராணுவம் வந்து சரணடைஞ்சிட்டாங்க சீன படையிட்ட. அந்த பேசி வார்த்தை நடத்தி அப்படி அவலாண்டுறதுக்கு பதிலாக அவங்க இராணுவம் என்ன செய்யறாங்கன்னா, தலைவர் இல்லாமல் இருக்குது, தலைவன் இல்லாட்டி எப்படி நம்ம செயல்படுறதுன்னு சொல்லி அந்த உய்குர்ல இனத்து இராணுவ வீரர்கள் எல்லாம் நாங்கள் சரணடைஞ்சிடறோம், ஆயுதத்தை ஒப்படைச்சிட்டு சரணடைஞ்சிடுறது. ஆயுதம்ங்கிற டாபிக் அவங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த நாட்டின் ஒரு பகுதி அப்படி தான் சீனாவில் சேர்க்கப்படுது. அதுக்கு எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, பல சந்தர்ப்பங்களில் கிழக்கு துருக்கிஸ்தான் இஸ்லாமிய இயக்கம்னு ஒன்று உள்ளுக்கு உண்டாக்கி அதன் பேரில் ஒரு படையை திரட்டி சீனாவுக்கு எதிராக பல போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பல கலவரங்கள் இங்கிட்ட அங்கிட்டமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. 1990 இருந்து 2014 வரைக்கும் பல வன்முறை சம்பவங்கள். 90 இருந்து 2000 உய்குர் மக்கள் வந்து சீனாவுக்கு எதிராக அதை பண்ணிட்டே செய்கிறாங்க. சீன அரசாங்கம் உள்ள அடக்குமுறை பண்ண அவங்க திருப்பி அடிப்பாங்க, புரியல மாதிரி டைப்பில் உள்ள. எவ்வளோ லட்சம் பேர் இருப்பாங்க? அது மொத்தமே 1.25 கோடி பேர் தான். நீங்கள் மொத்த சீனாவில் 1.25 கோடி பேர். அந்த இந்த கிழக்கு துருக்கிஸ்தான்கிறோம்ல, அந்த இப்போ அந்த மக்களுக்கு அந்த மத நம்பிக்கையிலேருந்து எல்லாத்தையும் ஒடுக்குது சீனா ஒதுக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ரம்ஜான் கொண்டாட முடியாது. இல்லை, அது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நிறைய கலவரம்லாம் வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சீனா வந்து அடக்கிட்டாங்க எல்லாத்தையும். அவங்க அரசாங்கத்துக்கு முடியும் தானே, அவங்க என்னத்தான் பண்ணாலும் படிப்படியாக என்ன செஞ்சிட்டாங்க, எல்லா விதமான போராட்ட குழுக்களையும் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அந்தந்த சிந்தனை கொஞ்சம் பேர்கிட்ட இருக்குது. ஆனாலும் அது வளர்ந்துறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பகுதிக்கு மட்டும் அந்த சீனாவுடைய பழைய சீனா அதில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அங்கே உள்ள முஸ்லீம்களை, இந்த உய்குர் முஸ்லீம்களை மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வேறு நாட்டுக்கு சிந்தனை உள்ளவங்க, நம்ம கைப்பற்றி வச்சுருக்கிறோம், என்னைக்கு இருந்தாலும் நமக்கு எதிராக போயிடுவாங்க, அப்படி போகக்கூடாதா இருந்தால் அதை வந்து அவங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பயிற்சி முகாம்னு ஒன்று அமைக்கிறாங்க. அமைச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யாரெல்லாம் ஒரு மாதிரி நம்ம கூட்டி கொண்டு வச்சுருவாங்க. உள்ள ஜெயில் மாதிரி தான் அது. கேட்டால் பயிற்சி முகாம், அவங்களுக்கு வந்து தேசபக்தி ஊட்டுவதற்காக வேண்டி இந்த பயிற்சி முகாம் வச்சுருக்கோம்னு சொல்லி அதில் கொண்டே மக்கள் அடைச்சி வச்சுருவாங்க. அதே மாதிரி வந்து பயங்கரமான கண்காணிப்பு. அந்த பகுதிக்கு போனீங்கன்னா முக அங்கீகார கேமரா இருக்குல்ல, ஃபேஷியல், அந்த முகத்தை பார்க்குறது, அந்த கேமரா இல்லாமல் எந்த இடமுமே இருக்காது. உய்குருக்கு போனீங்கன்னா ஒருத்தன் பள்ளிவாசலுக்கு போனாலும் அந்த போட்டோ அங்கே ரெக்கார்ட் ஆயிரும், ஹோட்டலுக்கு போனாலும் வந்துடும், டீ கடையில் சாப்பிட்டாலும் வந்துடும், அவன் பேசுறது உட்கார்றது அவன் நடமாட்ட அத்தனையுமே அரசத்துக்கு பார்த்துவே அவனுக்கு ஒரு கொடுமையாச்சு, பெரிய கொடுமை. 24 நேரமும் என்னை ஒருத்தன் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஒரு வேலையை என்ன செய்யறாங்கன்னா சீனாவில் செய்யறாங்க, அந்த மக்களுக்கு மட்டும். அதே மாதிரி டிஜிட்டல் செக் போஸ்ட்னு வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறா இருந்தா கூட அந்த ரெக்கார்ட் பண்ணி தான் போகணும். இல்லை வெளிநாட்டுக்கு போற மாதிரி, நீங்க எங்கேருந்து தாம்பரம் போகணுமா இருந்தால் போலீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும்.
அந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும். இது உய்கூர் முஸ்லீம்களுக்கு மட்டும். உய்கூர் முஸ்லீம்கள் முஸ்லீம் மட்டும் தான் இருக்காங்களா? ஆமா, முஸ்லீம்கள் மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் குடியேற்றம் பண்ணி மற்றவங்களும் சீன குடியேற்றம் பண்ணி இப்ப பாதி குடியேற்றம் தமிழர் பகுதி அதே மாதிரி பாதியா இருக்கிறாங்க. 1.25 கோடி பேர்ல வந்து அவன் ஒரு 1.25 கோடி பேர் சேர்த்துட்டாங்க. இப்ப அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஐடி கார்டை காட்டி ஸ்கேன் பண்ணி அதை சொல்லிட்டு தான் ஒரு ஊருக்கு போகணும். அந்த உய்கூர் முஸ்லீம்களுக்கு கேட்டா என்ன செய்யறான்னு கேட்டா அவங்க தீவிரவாதத்துல ஈடுபடாமல் இருக்கிற கண்காணிக்கும் நடவடிக்கைன்னுக்கிறான். இந்த முஸ்லீம்கள் அப்படி பண்றோமா, அவனை மட்டும் தான் நாங்க பண்றோம் அப்படின்னு சீனா வந்து அதுக்கு சமாதானம் சொல்லிக்கிறது. அதே மாதிரி மொபைல் கண்காணிப்பு, அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா செல்போன்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கான் சீனா, அதை கம்பல்சரியா அதில் ஏற்றி தான் ஃபோனே வாங்க முடியும். நீங்கள் அதில் என்ன செய்யணும்னா உங்களோட அனைத்து நடமாட்டம் உனக்கு போயிடும். அந்த அப்ளிகேஷன் ஏற்றி தான் அவன் யாராவது காதலிக்கு மெசேஜ் அனுப்பா கூட போயிருமா? எல்லாமே போயிடும். அண்ணன் தம்பிக்கு வெளிநாட்டில் ஃபோன் பண்ணா கூட ஏன் பண்ணா தெரியும், நாட்டுக்கு தெரியாமலே காதலிக்க முடியாது. முடியாது. அப்போ மொபைல் கண்காணிப்புங்கிற வகையில் அதையும் வச்சுருக்காங்க. அது போக என்ன செய்யறான்னு கேட்டால் இளைஞர்களாக இருக்கிறவங்களாம் பிடிச்சி டிஎன்ஏ கலெக்ஷன் சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிறான். ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த டிஎன்ஏ அது ஒத்து போதான்னு பார்க்குறக்கா வேண்டி ஏதாவது ஒரு வெடிகுண்டு வச்சுட்டான்னு வைங்க, அவனதான் சந்தேகம் அங்கே கிடைச்ச ரத்த மாதிரி எடுத்துக்கொண்டு இங்கே உள்ள எதுக்கு பொருந்துது அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டி சும்மா இருக்கிற அத்தனை பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். பிறப்பே ஒரு குற்றவாளிங்கிற மாதிரி தான், குற்ற பரம்பரை மாதிரி. அதே மாதிரி வந்து மொழிகள் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறவன தொலைஞ்சிட்டு போன்னு விட்டுட்டாங்க. பள்ளிகளில் உங்க மொழி கிடையாது, சீன மொழி தான் படிக்கணும். அடுத்த தலைமுறை சீன மொழி பேசுறவன தான் வரணும். அப்ப அவனுடைய பள்ளியில வந்து உய்கூருடைய மொழி இருக்கிற அந்த மொழிக்கு எழுத்தெல்லாம் கிடையாது. எழுத்தெல்லாம் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனா அது இருந்தாலும் இவங்க வர விட மாட்டாங்க. பள்ளிக்கூடங்கள் எடுத்துட்டாங்க. பள்ளிக்கூடங்கள்லாம் அங்கே இருக்கிறது சீன மொழியில் தான் எல்லாம் நடக்குங்கிறாங்க. இப்போ உள்ள அந்த உய்கூர் மக்களுடைய பிள்ளைகள்லாம் சீன மொழி தான் பேசுகிறாங்க. அவங்க வழக்கத்துடைய மொழியை சீனாவில் தான் எழுதுவாங்க, சீனாவில் தான் படிப்பாங்க, சீன மொழியெல்லாம் சிந்திப்பாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதுபோக என்ன செய்கிறான்னு கேட்டால் இவங்களை கண்காணிக்கிறதுக்கு அவனை சந்தேகப்பட்டான்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து என்ன செய்யறான், சந்தேகப்படுறான்னு வைங்களேன், அவன் வந்து 3 நாளைக்கு உங்கள் வீட்டில் தங்குவான். யார் வராது, அரசு அதிகாரி உங்களை கண்காணிக்கிறங்கிற பேரில் அது உரிமை இருக்குதான். உய்கூர் முஸ்லீமுடைய வீட்டில் போய் ஒரு சீன அதிகாரி என்ன செய்வார்னா இவங்களை கண்காணிக்கிறதுக்காகன்னு சொல்லி 3 நாளோ 1 வாரமோ 1 மாசமோ தங்குவார். அவருக்கு நம்ம சாப்பாடெல்லாம் போடணும், நம்முடைய எல்லா நடவடிக்கையும் கண்காணிப்பார், கண்காணித்து தகவல் கொடுப்பாரு. இப்படி ஒரு வீட்டில் இன்னொருத்தன் குடியிருந்து கண்காணித்தல் எவ்வளோ பெரிய கொடுமை. கேட்டால் அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவங்க தீவிரவாதத்துக்கு போயிடக்கூடாது, தனிநாடு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆடை விஷயம் இருக்குல்ல, பெண்கள் இந்த புர்கா அணிகிறது, ஆண்கள் தாடி வைக்கிறது, இந்த ரெண்டுக்கும் வந்து அங்கே தடை போட்டிருக்கிறாங்க. உய்கூரில் உள்ளவங்க தாடி வச்சுட்டு வந்தால் நீ தீவிரவாதி, நீ வந்து தனிநாடு கேட்கக்கூடிய ஒரு ஆளுன்றாங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்கு கடுமையான ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ரமலான் நோன்பு வைக்கிறதுக்கு வாயு எழுத்துல கிடையாது. ரமலான் நோன்பு வைக்கிறதுக்கு வந்து வைக்கக்கூடாது, வாய்மொழி உத்தரவு தான். ஒரு அதிகாரி என்ன செய்வார்னா நோன்பு வச்சுட்டு வந்தான்னு சொன்னால் வெளியே போடான்றார். ஒன்றும் செய்ய முடியாது. எழுத்துல ரிட்டர்னில் இல்லாது, ரிட்டனை நிரூபிக்க இயலாது. அந்த வாய்மொழியில் உத்தரவு போட்டு வச்சிருக்கிறாங்க. இது ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. இந்த முஸ்லீம்கள் மட்டும்தான். அது மாதிரி மறுவாழ் முகாம்கள் வச்சு நான் சொன்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்ட்டு அது ஒன்று இருக்குது. அப்போ இந்த இதில் வந்து ரொம்ப அமைதியான முறையில் ஃபோனில் பேசக்கூட முடியாமல் பயந்து தினம் செத்து பிழைக்கிறாங்க. எந்த உரிமை யாராலையும் இதை ஜீரணிக்க முடியாது. இப்படி ஒரு ஏறக்கூடிய சிறை மாதிரி உள்ளது தான் இது. சிறை வாழ்க்கையில் எப்படி ஒரு மனிதனுக்கு இருக்குமோ அந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வகையில் வச்சுக்கணும்னு சொன்னால் இது ஒன்று. அது போக என்னன்னு கேட்டால் சீனாவுடைய நிலப்பரப்புல வந்து 6/1 இவங்க இருக்கிறாங்க. பெரிய நிலப்பரப்பு. நிலப்பரப்பு பெருசு. நிலப்பரப்பு லேண்டுக்காக தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆமா, பெரிய. அது மூலம் இப்ப காஷ்மீர்னா ஆப்பிள் மாதிரி அங்க ஏதாவது கனிம வளங்கள் இருக்கா? கனிம வளம் பூரா அங்கதான் இருக்குது. அப்ப அவனோட கண்ணே அதுதான், அதுலதான் இருக்கான். அப்ப கனிம வளங்கள் நிறைய இருக்கிறதுனாலதான் ஒட்டக்காடா இருந்தா இவ்வளவு ஆர்வம். அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதாவது சீனாவுடைய மொத்த நிலப்பரப்புல 6 பிரிச்சிகள்னா 1 பங்கு இவங்க இருப்பாங்க. அந்த 1 பங்குல 1.5 கோடி பேர், மீதி 5 பங்குல வந்து 140 கோடி பேர்னா பாருங்களேன். சீனாவில் 140 கோடி பேர் இருக்கிறான் 5 மடங்கு இடத்துல. இவன் அதில் 1 மடங்கு இடத்துல என்ன செய்யறான்னு கேட்டால் 1.5 கோடி தான் இருக்கிறான். அப்போ மக்கள் ரொம்ப கம்மி, இடம் ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி உள்ள ஒரு பகுதியாக இருக்குது. அந்த உய்கூருக்கு நிலப்பரப்பு ஜாஸ்தி. அது போக என்னன்னு கேட்டால் அதில் வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் புவியியல் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உய்கூர் மக்கள் இருக்காங்கல்ல, இந்த பிடிச்சி வச்சுக்கிறான்ல, அந்த பகுதிக்கு வந்து இந்தியாவிலையும் பார்டர் இருக்கிறது, பாகிஸ்தான்லயும் பார்டர் இருக்குது. எதுக்கு? உய்கூருக்கு இந்தியா பார்டர் இருக்கா? இந்த பகுதி வரும். இந்தியா பார்டர்னா இந்த காஷ்மீர் பகுதியெல்லாம் வரும். இந்தியா பார்டர் இந்தியா பார்டர்ல இருக்குது. பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு பார்டர் இருக்குது, ஆப்கானிஸ்தானுக்கு பார்டர் இருக்குது, ரஷ்யாவுக்கும் 8 நாடுகளோட எல்லையை பகிர்ந்துக்கிறது. அந்த ஒரு மாநிலம் மட்டும், அந்த உய்கூர் மாநிலம் மட்டும். அதனால என்ன செய்யறாங்கன்னா அந்த இடம் நம்மள்ட்ட கண்ட்ரோல்ல இருக்கணும்,
அது ஒழுங்கா ஓ. இல்லாட்டி இந்தியா உள்ள உள்ள வந்துருவான், வந்துரும், பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் வந்துரும், ஆப்கான் உள்ள வந்துருவான், வந்துரும். ரஷ்யா வந்துருவாங்கிறதுனால ஓ, ரஷ்யா பார்டராவும் இருக்காது. ரஷ்யாவும் பாடுறாங்க 8 நாடுகள் ரஷ்யா அந்த விஷயத்துல சீனாவுக்கு எதிரா எதுக்க மாட்டாங்க. ரஷ்யாவும் சீனா ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. கம்யூனிஸ்ட் நாடுங்கனால. ஆமா, கம்யூனிஸ்ட் முன்னாள் கம்யூனிஸ்ட் 2 பேரும். இப்ப கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது, கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது. முன்னாள் கம்யூனிஸ்ட் தான். அதுக்கப்புறம் என்னன்னா பெரிய இயற்கை எரிவாயு எண்ணெயெல்லாம் ஜாஸ்தியா இருக்குது. இந்த உய்கூர் மாநிலத்துல வந்து பெரிய அளவுக்கு எண்ணெயும் இருக்கு. அது வந்து இந்த நாட்டுடைய தேவையை ஒரு அளவுக்கு பூர்த்தி செய்யற அளவுக்கு எரிவாயும் இருக்குது, எண்ணெயும் இருக்குது. இந்த மற்ற பகுதியில கிடையாது, வளமான பகுதி. அதனால அடக்குமுறை செய்யறாங்க. இந்த மாதிரி ஊழல் நடந்தும் கூட ஐநா வரைக்கும் இது தலையிடுறாங்க. இந்த முஸ்லீம்கள் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஐநா தலையிடுறாங்க. ஐநாவில் கொண்டு போன பிறகு ஐநா, அதாவது அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாருமே இதை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சீனா அப்படின்னு பல வகையில் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளவும் அந்த மேற்கத்திய நாடுகள் தான் அவங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. இஸ்லாமிய நாடுகள் பூரா சீனாவை சப்போர்ட் பண்ணுது. என்ன காரணம்? என்ன காரணம்னு கேட்டா அவங்களோட தொழில் ரீதியாக அவங்க தொடர்புல இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அதுக்காக என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய நாடு நீங்க சொல்றது இந்த அரபு நாடுகள் தான். அரபு நாடுகள், அரபு நாடுகள் தான். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவங்களுக்கு எதிராக தீர்மானம் வரும்போது இவங்க ஒரு கடிதம் கொடுக்குறாங்க ஏனாவுல. இவங்க வந்து அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதை ஆதரிக்கிறோம், முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கா செய்யல அப்படின்னு சில காரணத்தை இவங்களை முஸ்லிம் நாடுகளை சொல்லி சீனாவை சப்போர்ட் பண்றாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக மட்டும்தான் அந்த அரபு நாடுகள் இருப்பாங்க. அவன் ஈரான்ல அடிச்சாலும் இவன் அமெரிக்கா பக்கம் தான் நிக்கிறான். அவன் பாலஸ்தீனத்துல இஸ்ரேல போட்டு அடிச்சாலும் அவன் பாலஸ்தீனத்தை போட்டு அடிச்சாலும் அவன் பாலஸ்தீனத்துக்கு எதிராக தான் கல்ஃப் இருக்கிறான். ஆமா ஆமா. பாகிஸ்தான் உள்பட பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஈரான் கூட என்ன செய்யறாங்கன்னா சீனா சப்போர்ட் பண்றாங்க. நட்பு நாடு தானே. இன்னைக்கு கூட ஈரானுக்கு நட்பு நாடு சீனா தானே. தேவையா இருக்கு அமெரிக்கா, தேவையா இருக்குனால உய்கோகாண்டி பண்ண முடியாதுல்ல. அப்ப சீனாவுக்கு எதிராக கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா ஈரான் என்ன செய்வாண்டா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. சர்வதேச அரங்கில் கைவிடப்பட்ட ஒரு மக்களா அந்த உய்கோ அப்படிதான் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் மேற்கத்திய உலகம் கண்டிக்குது. மத அடிப்படையிலும் அவனை ஆதரிக்கிறது ஆளும் இல்ல, ஆசிய நிலப்பரப்புலும் இல்ல, அவன் பிறந்த மண்ணுலயும் இல்லன்னா என்னதான் பண்ணுவான்? அப்படி ஒரு நிலையா இருக்குது. ஆனா அமெரிக்கா ஆதரிக்கிறான். அமெரிக்கா வந்து அவங்க சப்போர்ட்டா பண்றான். அவனுக்கு சீனா எதிரிங்கிறதுனால, நமக்கு சப்போர்ட்டுக்காக இல்ல, சீனா எதிரிங்கிறதுனால ஐரோப்பாவுடைய கண்டம் இல்ல, கனடா, பிரிட்டனு எல்லா நாடுகளுமே ஐநாவில் இது பேசுறாங்க, அடிக்கடி பேசுறாங்க. ரொம்ப அநியாயம் பண்றாங்க உய்கூர் மக்களுக்குன்னு. அப்ப என்ன செய்யறான்டா இவன், நீங்க சொல்ற மாதிரி கிடையாதுன்னு சொல்லி எல்லா நாட்டு பத்திரிகைகளும் அழைச்சிட்டு போய் அவன் காட்டுறான். சீனா அவன் எப்படி காட்டுவான்னு அவன் சில இடங்களை வச்சிருப்பான். அங்க சுதந்திரம் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கிராமத்தை வச்சிருப்பாங்க. அதை கொண்டே காட்டு பாருங்க, ஏதாவது அடக்குமுறை இருக்கா, எவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சீனா காட்டும்போது நாடகம் ஆடுறாங்க. அவங்க சுதந்திரமா விடல. ட்ரம்ப் வந்து அங்க இந்த சுவரெல்லாம் கட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணி என்ன செய்யறான்னு கேட்டா நாங்க அப்படி செய்யலன்னு உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கான். சீனா அப்படித்தான் செய்யறான்னு இருந்தாலும் அதை வந்து ஏன்னா சீனாவுக்கு சப்போர்ட்டா முஸ்லீம் நாடு பேசுறான். அப்ப வந்து உலகம் வந்து ஏத்துக்கிற ஐநா என்ன செய்யணும், முஸ்லீம் நாடுகளே சொல்றாங்களே. இங்க அந்த போர் குற்றம்னு தமிழர்களுக்கு எதிராக வரும்போது இந்தியாவே சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த மாதிரி அதே தான் சிங்களர்களுக்கு ஆதரவா தானே இந்தியா இருக்கு. ஆமா, ஆதரவு கடிதம்லாம் கொடுத்துருக்குறாங்க. சீனா என்ன செய்யறாங்கன்னா அதை வந்து மறுப்பு கொடுக்குறாங்க. நான் அப்படிலாம் செய்யலை, தீவிரவாதத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறது சில நடவடிக்கை எடுத்திருக்கமே தவிர இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கு, முஸ்லீம்களை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கிறான். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் சீனாவில். அதுக்கடுத்து பத்திரிகையாளர் கூட்டிகிட்டு போனதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, துருக்கி மட்டும் எப்போதும் அந்த ஐரோப்பாவோட சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாங்க. அது துருக்கி இனத்தவர்கள் அவங்க. அதனால அவங்க கிழக்கு துருக்கிஸ்தானா இருந்ததுனால அவர்களுக்கு அடக்குமுறை நடத்துது சீனா. ஈரான் சப்போர்ட் தானே இந்த விஷயத்துல வந்து சைனாவுக்கு எதிர் இல்ல. இந்த விஷயம் இல்ல, பொதுவா அவங்க ஈரானா அமெரிக்கானா ஈரான் தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல அமெரிக்கா சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. துருக்கி வந்து இஸ்லாமிய உலகம் எப்படி இருக்கு பாருங்க. அவரவர் தரப்பு நியாயங்கள். இந்த ஒரு விஷயத்துல மேற்கத்திய நாடுகளை சேர்ந்துக்குறாங்க. துருக்கி சீனாவில் ரொம்ப அநியாயம் பண்றாங்க. அவங்க இனம்னு பாக்குறாங்க, இஸ்லாம்னு பார்க்கல. துருக்கி இனம், துருக்கி இனத்தை அவன் நசுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியை தவிர உள்ள உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சீனாவை கண்டிக்கல. ஏன்னா மேற்கத்திய உலகம்லாம் கண்டிக்குது. இந்த ஒரு முரண்பாட்டின் காரணமாக சீனா வந்து அந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்யுது. வெளியில வந்து நாங்கள் இல்லை, நாங்கள் ஒரு நன்மையை நாடி செய்கிறோம். அந்த கலவர லிஸ்ட்லாம் வச்சுக்கிறாங்க. பல கலவரங்கள்ல 2000-3000 பேர்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. இவங்களால தான் அதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்காக தான் இதை செய்கிறோம், அவங்களுடைய நன்மைக்கு தான் செய்கிறோம். முகாமில் வச்சிருக்கலாம் கூட அவங்களுக்கு தொழில் பயிற்சி அதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்கள முன்னேற்றுவதற்கு தான் செய்கிறோம்னு ஒரு டைலாக் சொல்கிறான். இதுதான் அடிப்படை அரசியல் சீனாவோட. ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். அமெரிக்கா எதிர்ப்பு,
முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், இந்த அரசியலை தாண்டி நுட்பமா நிறைய விஷயங்கள் இருக்கு. இருக்குது கண்டிப்பா. முஸ்லிம் நாடுகள் முஸ்லிமை சப்போர்ட் பண்ணல. ஏன் அமெரிக்கா ஒரு முஸ்லிமை சப்போர்ட் பண்ணுது? ஏன்? ஆமா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமா, அதான் அதுதான் முரண்பாடா இருக்கு. அவன் தான் நல்ல முஸ்லிம் கெட்ட முஸ்லிம்னு உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறான். அமெரிக்கா அமெரிக்கா எதிர்ப்பு அவன் தான் இது பண்றான், முஸ்லிம் எதிர்ப்ப. ஆனா அந்த அமெரிக்கா வந்து வேக வேகமா ஒரு முஸ்லிம்களை சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பதும், இவர்கள் முஸ்லிம் நாடுகள்லாம் அவங்களை எதிரியா பார்ப்பதும், சீனா மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ஒரு முஸ்லிம் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்வதும், இதெல்லாம் எங்க போய் இந்த ஜியோ பாலிடிக்ஸ்லாம் நடக்குது, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத உள்ளது உள்ளபடியே எது சரி, ஈரானே செஞ்சாலும் அது தப்புதான். ஈரானும் சவுதியிலும் ஒரு நிலைப்பாடு இதுல எடுத்துடுறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி பேசுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் பாவம் தான். ஆனா தொடர்ச்சியான உரையாடல்கள் சமுதாயத்துல அடுத்த கட்டத்துக்கு தலைமுறைக்கு இந்த அரசியலை கடத்துவதன் மூலமா ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்.